கண்மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலையே கண்ணே உன் ஆசிரியை. யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்யமாய் காட்சியளித்தாலும் வீட்டிலே மனசு சம்பந்தமான விஷயத்தில் வேதனையும் துயரமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் மகனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமே தவிர வெளிநாடு சம்பந்தமான சிந்தனைகள் தேவையில்லை. சரியா? வரக்கூடிய தை மாதத்துக்கு பின்பு அது விஷயமான முயற்சிகள் வெற்றி அடையும். இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே தன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி கொஞ்சம் கடன்களும் துன்பமும் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே வேப்பிலையோடு மாரியம்மன் வந்து நிற்கிறா. அன்பு பாசத்தோடு வணங்கி அவளுக்கு பொங்கல் வைக்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் வைக்கலையாம். என்னைக்கு செய்வீங்க? கால் வந்துட்டு வரலாம். சரி சரி. வேற என்னப்பா வேணும்? வேதனை உடல் சம்மந்தமான விஷயத்தை சரியாக்கிறதேன். வேலை சம்மந்தமான விஷயம் உனக்கு நடக்கும். கல்யாணத்துக்கு மட்டும் கொஞ்சம் கண்ணை மூடி இருக்கிறேனே, ஏன்னு தெரியலையே. நீ கண்ணை மூடி இருப்பாப்போ, நான் பார்க்குறேன். நடக்காது. நம்மளே இவனுக்கு பெண் பார்த்து வச்சுருவோம். வேறு எந்த சிந்தனைக்கு போக வேண்டாம். ஐப்பசி அன்னாபிஷேகத்துக்கு பிறகு இவன் கல்யாண விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவான். அதற்கு இடையில் திருநாகம் சம்பந்தமான மாங்கல்ய தோஷம் இருக்குது. அதுக்கு வேண்டிய விஷயத்தை செய்து வெற்றி ஆக்கிடலாம். பௌர்ணமிக்கு வந்து சேருங்கள் மக்களே. ஜெயிச்சு தாரேன். வெற்றி முதல்ல சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, தை மாதத்துக்கு பிறகு வேலை கிடைக்கும். மகிழ்ச்சி அடையுங்கள். அன்னதானம் சாப்பிட்டு போங்க. அறகுறையாக பேராதீங்க. கடலூரிலிருந்து அருகாமை சென்றால் கடற்கரை ஓரமாக போய் பார்த்தேன். அப்படி இடது பக்கத்தில் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி உனக்கு பாண்டிச்சேரியாமா? பாண்டிச்சேரி ஏய், பாண்டிச்சேரியா உனக்கு? இல்லையே. எங்கண்ணே பாண்டிச்சேரியில்? கேள்வியில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு புரிய வேண்டாமா நீ? 1 2 3 4 5 6 7 உன் ஊருக்கு நுழையிற இடத்துல ஒரு மரமும் ஒரு கோயிலும் இருக்கலாம். மண் ரோடு மாதிரி தான் இருக்கும், தார் ரோடாக இருக்காது. உள்ளுக்கு போனால் இடது பக்கத்தில் உன் வீடு வரும். அதெல்லாம் தாண்டி போனால் கொஞ்சம் தண்ணி கிடக்கிற இடம் இருக்குது. ஓகேவா? கூப்பிட்றேன் இரு. மருத்துவத்துறை கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு காலத்தில் கவலைப்பட்டிருந்த காலம் போய் இன்றைக்கி எல்லாரையும் ஐஸ்வர்யமாக வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்து சேர்ந்தாச்சு. மனம் விட்டு மனம் பேசி மங்களகரமான மனக்கோலத்தை உருவாக்கி குடும்பத்தை வாழ வச்சு தந்தால் போதுமில்ல? மகிழ்ச்சி ஆக்கி தாரேன். அதுக்கு தான் நான் மூடி மறைச்சி சொல்லியிருக்கிறேன். மனசை செம்மப்படுத்தியாச்சு, வெற்றியாயாச்சு. இந்த செப்டம்பர் மாதத்தில் வாக்கு திறந்துடும். ஆனந்தமாக இருப்போம். ஏற்ற தாராளமாக பேசலாம். செப்டம்பரில் பேசுங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. பேசலாம். என் மேலே பாரத்தை போட்டு பேசுங்க, நான் பார்த்துக்கிடுறேன். இல்லை, மனம் திறந்தாச்சு, பேசலாம். வெற்றி உண்டு. அதே பாண்டிச்சேரி குறைந்த விலையில் சரக்கு இருக்குது. ஃபுல் அடிப்பியா ஆஃப் அடிப்பியா? ஃபுல்லு ஒரு நாளைக்கு அடிச்சிருவியா? அப்போ நீ போ. நீ வாங்கி குடிக்கியா? என்னப்பா பிள்ளை நீ எல்லாம்? நீ விழுடா, கீழே விழுந்துடாத. குடிச்சு விழாண்டாம், கும்பிட்டு விழு. ஓ இப்படில என்ன பிள்ளை அச்சலி புச்சலிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் அப்பன் உன்னால் தற்கொலை பண்ணி சாவட்டுமான்னு மனம் நொந்துக்கிட்டு இருக்காண்டா. புரியுதா?
ஏம்னு கேட்டேன். இவ்வளோ காலமாகி இவனுக்கு வாழ்க்கை சரியாக அமையாமலும் பழக்க வழக்கத்தில் தவறுமாக இருந்து அவனை வாழ வைக்க முடியலை. எனக்கு நான் இருந்த அண்ணன் போன அண்ணன் அப்படி நினச்சி நொந்துக்கிட்டு இருக்காமனு உத்தரவில் இருக்குது. அதனால் நீ மனம் திருந்த வேண்டும். உனக்கு ஒரு மனக்கோலத்தையும் உருவாக்கி நல்ல தொழிலையும் வளமாக்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வா. ஊர் வந்து சேர்ந்தும் என் உள்ள வந்து சேரலப்பா. சிந்தனை பூரா அங்கே இருக்குது, இங்கே இல்லை. பக்கத்தில் வா. என்ன வேணும்டா மகனே? ஒன்றும் வேண்டாமா? கல்யாணம் முடிக்க வேண்டாமா? என்ன தொழில் பார்க்க போகிற? நல்ல பிஸ்னஸ் உனக்கு வந்து செப்டம்பரில் உருவாயிரும். அதுக்குரிய ஒரு இடமும் கிடச்சிரும். தை மாதத்தில் கல்யாணம் முடிச்சு தரேன், எல்லாம் ஜெயிச்சு தரேன். மன மகிழ்ச்சியாயிரு. இன்னையிலிருந்து போதை உன்னை விட்டு விலகும். சக்தியும் உண்டு. வாழ்க. அதே பாண்டிச்சேரி எல்லை. கருப்பசாமி எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வா. பேரன் வேணுமா பேத்தி வேணுமாடா? எப்படி? பேரன் கூட பொம்பளை வயிற்றுலேருந்து தான் பிறக்க வேண்டியிருக்கு. ஆனால் இவங்க விரும்ப பூரா ஆம்பளை பிள்ளை. எனக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேக்க? தப்பாக சொல்லுனாக்கா எதுவும் நியாயம் தானே சொல்லுதேன். ஒரு நேரத்தில் வரும்பொழுது என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை கருப்பசாமி, குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு சொன்னேன். நான் போடா உனக்கு ராஜா ராமுன்னு ஒரு குழந்தை பிறக்கும், பேரன் பிறப்பாம்ல. இப்போ உன் மகா 7 மாத கர்ப்பவதியாக இருக்கான். பிறக்கிற பிள்ளை ஸ்ரீ ராமநாமத்தோடு பிறப்பான், ஐஸ்வர்யமாக இருப்பான். இந்த நாட்டில் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்வான். எவனா அவன் ராஜா ராமல ராஜாவாக்கித்தானே. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அருமையான பேர், அருமையான பேர், அருமையான பேர், அருமையான பேர். சம்பா அரிசி கிலோ எவ்வளோப்பா? சம்பா அரிசி 70 ரூபா. வேறு மூங்கில் அரிசி எதுவும் வச்சுருக்கியா? வரல, இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்க, வரல. கடையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஒரு மண்டையில் ஓடுது. எப்போ பண்ணுற? பணம் தாரேன், பண்ணிக்கோ, என் பேரை போட்டுக்கோ. விதவிதமான அரிசிகள்லாம் தானியங்கள்லாம் விலையாகும். சூப்பர் மார்க்கெட் வச்சு வாழ்வேன். நல்லா இருக்கு, வெற்றி உண்டு. இந்தா பணம் தந்துட்டேன், கடத்தை தீர்த்துட்டேன். இப்போது என்னை பார்த்து உத்தரவு முடிஞ்சு போச்சேடா. சந்தோஷம். யாரோ உன் குடும்பத்தில் ஒரு IAS வாரான். ஓ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு ஓகே. அதே பாண்டிச்சேரி எல்லை, பாண்டிச்சேரி உட்கிராமத்தை சார்ந்தவர்கள். கிராமப்புறம், கிராமம் தானப்பா உங்கள் ஊர்? கால் வந்துட்டு. நீ யாருமா? தம்பி இன்னொருத்தர கால் வந்துட்டு வா பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா, வாஸ்தவமா? அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு நாகம் சம்பந்தமான கோயில் இருக்க. அது என்னது? புற்று கோயில் இருக்கும். உள்ளே போய் பார்த்தேன், யார் இருக்கா அப்படி தேடினேன். உன் வீட்டுக்குள்ளே முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் கண்டுக்கிறது இல்லை, வணங்குறது இல்லை, சும்மா வச்சுருக்கிறேன். இப்போ உன்னுடைய குடும்பத்தில் கடனும் மனவேதனைகளும் தொழிலுக்கு செல்ல முடியாத வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே. வாடா, ஒரு வரம் கேட்டுக்கலாம். என்னப்பா வேணும்? பொம்பளை பிள்ளை நல்லா படித்து நல்ல வாழ்க்கையை பெறுவாள். ஆனால் நீ தேடி வைத்த வாழ்க்கையை பெறுவாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் உள்ளத்துக்குள்ள குழப்பமடைந்து கொண்டு இருக்கும். ஏனென்றால் சாதகத்தின் பிறவி அப்படி இருக்குது. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலை நீக்கித்தாரேன்.
மன மகிழ்ச்சியான வாழ்வை உருவாக்கி தரேன், ஒரு வீடு ஒன்று அமைச்சு தரேன், கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. யாரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறானே? உன் வீட்டம்மாவுக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா? ஓயாமல் ஆஸ்பத்திரியும் கையுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாள. இந்தா ஆப்ரேஷன் தேவைப்படுது, காப்பாற்றி தரேன். பணமும் கிடைக்கும், சர்வ ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்தா செல்வாக்கார மகனே, நல்லா வெற்றி அடைவாய். குணமாகிய உடனே இங்கே வாரணி கர்மசாமிக்கு கோழி கொடு. அடுத்து கோழிக்கோடு, கோழிக்கோடு தேசம் கோழிக்கோடு. செம்மை நல்லம் அறியாத சிதடரோடு திரிவேனை, மும்மை மலம் அறிவித்த முதலாய முதல்வன் தான், எம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்து, எம்மை எமக்கருளியவார் யார் அருள்வார் அச்சோவே. வீட்டுக்கு பக்கத்தில் போனேன். சிவபெருமானுடைய ஆட்சியும் சிவாலயத்தினுடைய தொண்டும் அந்த எல்லையில் இருக்குது. சிவன் சேத்திரம் எവിടെ உண்டுட உண்டுலோ, கால் உண்டு. இன்னும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வரையிட ஒரு வீட்டுக்குள்ளே வரலாம். என்ன வர வேணுப்பா மகனே? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். எப்படி சொன்னேன்? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அருமையான பக்தன் தோற்றம், சாத்வீக பெருமாளாகிய காட்சி. ஆளை பார்த்தா எந்த குற்றமும் செய்யாத உத்தமனை போல இருக்கான், ஊற்றி அடைக்கான் உள்ள. இந்த நிலைகளிலிருந்து மாறுமான்னு கேட்டேன். மூவேளை 21 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்க. எத்தனை நாள் கழித்து? 21 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய வியாழன் வெள்ளியில் என்னை வந்து பார்க்கும் பொழுது, போதையிலிருந்து விடுதலையாக்கி தாரேன், உங்கள் கடனை நீக்கி தாரேன், உழைத்த முதல்ல வீட்டில் சேர வைக்கேன், காலை வந்துட்டு வரலாம். அதான் ஒரு பாட்டு சொன்ன இவன் புரியலை. செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை. சிதடர்கள்னா மூடன், முட்டாப்பயலோடு அர்த்தம். செம்மை நலம்னா உயர்ந்த நிலைகள்னு அர்த்தம். உயர்ந்த நிலையை புரியாத மூடர்களோடு என்னை தெரிய வைத்தாய் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் ஒரு வார்த்தை வருது. அதை இவனுக்கு பாடின அவன் சும்மா என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டான். என்ன சிதடரோடு திரிவேனை, மும்மை மரம் அறிவித்த முதலாய முதல்வன்தான், ஆணவம் கர்மம் மாயை என்னும் 3 மலங்களையும் கழித்து ஞானத்தை உருவாக்கியவன் யார்? சிவன். அதான் மும்மை மலம் அறிவித்த முதலாய முதல்வன்தான், எம்மையும் ஒரு பொருளாக்கி, என்னை ஒரு மனித ரூபத்தில் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்து. என்ன அர்த்தம்? சிவிகைன்னா பல்லாக்கு. நாய் ரோட்டில் போகிறது, அதை கொண்டு பல்லாக்கில் வச்ச மாதிரி என்னை உயர்ந்த பிறவியாகிய மனித பிறவியில் வச்சிருக்கியப்பா. எம்மை எமக்கு அருளியவார் யார் அருள்வார்? நீ எனக்கு கொடுத்த இந்த புண்ணிய பிறவியை எப்படி யாரால் உணர முடியும்? அதை உணராமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஈசனே அப்படின்னு பாடினார். அதைத்தான் உன்னையே உணர வச்சேன். நீ புரியலை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனாக பிறக்கிறதே கஷ்டண்டா. மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்கணும். அப்படி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அப்படி பிறந்திருக்க. கூன் இல்லை, குருடு இல்லை, செவிடு இல்லை, பேடு இல்லை. உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, உறுப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு கையை வெட்டித்தா 10 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னால் வெட்டி கொடுப்பாரா அந்த உதவி? கொடுக்க மாட்டான். கையில் அவன் 10 லட்சம் வச்சு என்ன செய்ய போகிறேன்? அப்போ அவ்வளோ விலை மதிப்பற்ற பொருளை பகவான் கொடுத்துருக்கான்ல, உணரணுமா வேண்டாமா? அந்த பொருளை காப்பாற்றி நீ உயர்வாக இருக்க வேண்டும். இந்தா 21 நாள் கழிச்சு வா, உனக்கு நல்ல அருள் நிறையான புத்தியை கொடுத்து மதுவை நீக்கி மதியை பெருக்கி தாரேன்.
இந்த உன் கடனை தீர்த்து செல்வாக்கா இருக்க வைக்க. வா, நல்லா இருக்கு மகளே, வாடா. இந்த கழுத்தில் இருக்கிறத அத்து தூர தூக்கி எரிஞ்சிருன்னு இன்னும் போடக்கூடாது. ஓடு. பெண்ணடியாள் கோழிக்கோடு. யாரெல்லாம் வந்திருக்கிய? பர்த்தாவும் பாரியும் வந்தோம். ஒற்றை விட பர்த்தாவும் பாரியும் யாருக்கு செடுக்க வேணுமான்னு குழந்தை வேணுமான்னு. குழந்தை இருக்காமா உங்களுக்கு? எத்தனை குழந்தை இருக்கு? 3 பேர். ஆம்பளை பேர் என்ன? பக்கத்துல சித்தார்த். சித்தார்த்துங்கிறது யாருடைய பேருடா? ஸ்ரீமன் நாராயணனுடைய பேருடா. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அந்த பேர் வரும். சித்தார்த்தாய நமோ நம, பூதநாதாய நமோ நமன்னு வரும். புரியுதா? என்ன வேணும் உங்களுக்கு? புது வீட்டுக்கு போகணும். காலில் வந்துட்டு வாங்க. ஏன் போக முடியலன்னு நான் கேட்கணும். உன் வீட்டிலேருந்து நேர எதிர்த்து பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு தெரு, அதுலேருந்து கொஞ்சம் வெட்ட வழி, அங்கே தூரமாக பார்த்தா ஒரு கோவிலின் அடையாள சின்னம் தெரியுது. அது என்ன கோயில்? தேவி கோயில். அங்கேருந்து கொஞ்சம் சப்தஞான ஒலிகள்லாம் கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குறைகள் நடந்திருக்கு என்பது உத்தரவு. அதை தீர்த்து அந்த வீட்டில் உங்களை குடியிருக்க வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. நல்ல திருங்க. கர்மசாமிக்கு இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போடா. உன் கூட ஒரு சக்தி வருவதை உணர்வாய். வீடு வெற்றியாகும், வெளிச்சமாகும், சுபிட்சமாக இருப்பாய். பல கடன்களை அடைத்து புண்ணியம் பெற்று சில லட்சங்களை கையில் வைத்து என்னை பார்க்க வருவீர்கள். இந்தாங்க, நல்லா இருக்க மக்களே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மார்த்தாண்டம். மார்த்தாண்டம். பாப்பா, இசக்கியம்மன் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. அன்பே, துணைவியை பற்றி ஒரு கேள்வி உள்ளத்தில். என்னடா? தொழிலை பற்றி ஒரு வருத்தமான ஒரு வேதனை, எதிர்கால பிள்ளைகள் மனதை பற்றி ஒரு துயரம். இப்படிப்பட்ட 3 விதமான குழப்பத்துக்குள் மூழ்கியடித்து தொழிலாளை நஷ்டப்பட்டு பல லட்சங்களை இழந்து இப்பொழுது கடன்பட்ட கண்ணீரோடு என்னை பார்க்க வந்தாய். கால் வந்துட்டு வா. இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கலை நீக்கி புதிய வருமானத்தை உருவாக்க நான் வழிவகுத்து தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? இந்தாடா, செல்வமாக நடப்ப. ஒரு பிரச்சனத்துக்கு உனக்கு ஒரு மனிதன் வந்து உதவுவான். அந்த உதவி என் மூலமாகவே உனக்கு கிடைக்கும். செல்வாக்கு பெற்று வா, வாழ்க, நலமடைவாய் மகனே. அதே மார்த்தாண்டம் எல்லை. ஆப்ரேஷன் யாருக்கு? யாருக்கு ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வா. டக்குன்னு சொல்லுங்களா சாமி? ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்ப்பா? பண்ணியாச்சே. கால் வந்துட்டு வா. உறுதியாகிடுதா? சாதாரண வலியாக இருந்து கடைசியில் உள்ள ஒரு கட்டி பாமாயிருக்குங்கிறது நீண்ட காலம் கழித்து பார்த்தேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்களா? சரி, கட்டி என்னென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டாம்.
அதை எந்த ஆபத்தும் இல்லாமல் நீக்கி உயிர்கண்டம் இல்லாமலும் அடுத்து வளராமலும் காப்பாற்றி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? வீடு பிரச்சனை நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது, புரியுதா? அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். அடுத்த புதன்கிழமை அன்று என்னை பார்க்க வருவாயாக. நல்லாரு. இந்த கொனியை கொண்டு உன் பிள்ளையிட கொடு, விபூதியெல்லாம் போடு. நல்லாரு. பக்தர்கள் அமைதியா இருங்க. பகுதி தன் மகனை பற்றி கேட்க வந்தது. நீ வந்து உட்கார்ந்த உடனேயே தக்கலையிலிருந்து முருகப்பெருமான் வரார போயிருக்கியாங்க. அவர் மேலே பக்தியும் பற்றும் உண்டா? எடுத்த உடனே தாமரை பூவோடு வந்து நிற்கலாம். கால் வந்துட்டு வா. மாலை முழுவதும் நெய்வேலி. எப்பொழுதும் திருவிளக்கு பக்கத்தில் ஒரு தேவியினுடைய அருள் சக்தி உன் வீட்டுக்குள்ளே ஒலித்துக்கிட்டு இருக்கு. இதுவரை உன்னுடைய உயிரையும் மனதையும் காப்பாற்றி வருவது அதுவே. உன்னுடைய மகனை பற்றி நான் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன். அவன் மீண்டும் வெளிநாடு செல்வதற்கு எந்த தடையில்லாமலும் அவனுக்கு நான் சட்டப்படி உதவியை செஞ்சுட்டு போதுங்களா? ஒன்று, நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கு 3.5 மாதத்தில் வெற்றியடைய வச்சு ஜெயிச்சு தந்துடுறேன். அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஒரு ஃபைன் மட்டும்தான் கட்டணும். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்போம். வருக மகளே, வருக. அப்புறம் உனது உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு பக்கம் இருக்கிற வலியை பற்றியும் ஒரு சில பயம் உள்ளத்தில் தோணுது. அதெல்லாம் சாதாரணமான வலிதான். சில வேளைகளில் மனிதனுடைய ஜீவசக்தியினுடைய வலிமைகள் கூடிவிட்டால் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வலி கொடுக்கும். இது நோய் இல்லை, இயற்கையான வலி. தீர்த்து தார தெய்வீகமாயிரு. இதோ வர்றது தை மாதத்திலிருந்து அவனுக்கு மனக்கோல வாழ்வுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்ம செய்வோம். வெற்றியடைய வைப்போம். மீண்டும் பாஸ்போர்ட் ரைட்ஸ் கிடச்சாச்சு. நல்லா இருக்கலாம். ஆனந்தம் அடையலாம், ஆனந்தம் அடையலாம், ஆனந்தம் அடையலாம். அப்படியா கருப்புசாமி? யாருன்னு கேட்குறேன், நாகப்பட்டினம் அருகில். நாகப்பட்டினம் யாரியா? நாகப்பட்டினம் இருக்கீங்களா? ஏன் அழுதாய், ஏன் அழுதாய் என்னுயிரே. நாகப்பட்டினமா? ஒரு அடையாளம் சொல்லுங்க, சரியானு பாருங்க.